வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான ஃபஸ்ட் டைமுக்கான புக் பேக் ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 4th தமிழ் வீடியோஸ் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் டேர்ம் 1க்கான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அது நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மை பாடிங்கிற லெசன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 minutes அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 74 எடுத்துக்கோங்க. அதுக்கான 1 minutes நமக்கு 85 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ 85ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 85ஆம் பக்கம் பாருங்கள், எவால்வேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பிக் அவுட் த ஆட் ஒன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹார்ட், லெக்ஸ், பிரெயின், கிட்னி. இதில் வந்து எது வந்து ஹார்ட், பிரெயின், கிட்னி எல்லாமே நமக்கு வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ளே இருக்கிறது. அண்ட் லெக்ஸ் மட்டும் நமக்கு வந்து வெளியே எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ வந்து லெக்ஸை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் ஐஸ், இயர்ஸ், ஃபிங்கர்ஸ், லங்ஸ். இதில் எது வந்து ஆடுவோம்னா லங்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின், நெர்வ்ஸ். இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நமக்கு பிரெயினில் இருக்கிறது. நெர்வ்ஸுங்கிறதும் நரம்பு சம்மந்தமானது. ஸோ அதுதான் வந்து தனியாக இருக்குது. அதனால் நம்ம நினச்சிடும் நெர்வ்ஸை வந்து நம்ம டிக் பண்ணிக்கோங்க. அது கம்ப்ளீட் த ஃபிகர் வித் வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அது என்ன செய்யணும், இதில் எதெல்லாம் குட்டு எதெல்லாம் பேட்னு சொல்லி எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் லவ், அது வந்து குட் தான். அடுத்து பேரண்ட்ஸ் ஹக் அண்ட் கிஸ்ஸஸ், அது குட் தான். பேட் ஆஃப் டேட் ஆன் ஹெட், நம்ம அப்பா வந்து நம்ம தலையை தடவி எல்லாமே குட் தான். ஸோ இந்த 3மே குட்டில் வந்து அப்படியே இந்த மேலே எழுதிருக்குல, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பேடில் பார்த்தீங்கன்னா கிஸ்ஸிங் ஆன் த மவுத், இது வந்து பேட். ஷோவிங் ஆக்வர்ட் பிக்சர்ஸ், அதுவும் பேட் தான். ஹிட்டிங் த பட்டக்ஸ், அதுவும் நமக்கு என்ன தான் பேட் தான். ஸோ எதெல்லாம் குட் டச் எதெல்லாம் பேட் டச் பார்த்துக்கோங்க. நமக்கு யாராவது பேட் டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு செஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. இல்லாட்டி நல்லா சவுண்டாக வந்து கத்திருக்கு. அப்படி இல்லாட்டி என்ன செஞ்சுக்கோங்க, அப்படி நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓடிட்டு என்ன செய்யணும், வந்து உங்களோட அம்மாட்ட வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுங்கள். நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு யாரும் பயப்படக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி தப்பாக தெரியுற மாதிரி இருந்துச்சு என்ன செய்யணும், நீங்கள் எல்லாமே உங்கள் அம்மாட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லியே ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னா, தெரியாதவங்க யாரும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அங்கேயும் போகக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு யாரும் சாக்லேட் ட்ரெஸ் கொடுத்தாலும் என்ன செய்யணும், நீங்கள் வந்து வாங்கக்கூடாது. தெரியாதவங்க யார் கொடுத்தாலும் தெரிஞ்சவங்க யார் கொடுத்தாலுமே இப்போ வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. எதுனாலும் நம்ம அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு தான் நம்ம வந்து வாங்கணும். யார் எது கொடுத்தாலும் வாங்க தான் வாங்கணும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோயிங் க்ளூஸ் அண்ட் சர்க்கிள் த ஆர்ட்ஸ் சர்க்கிள் த வேர்ட்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. நமக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்து எழுதணும். அண்ட் இன்டர்னல் ஆர்கன் என்னதுன்னா ஹார்ட் ஆக்னியாக ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எடுத்து எழுதிக்கோங்க. ஆர்கன் தென் ஹெல்ப் ஃபஸ்ட் டு ப்ரீத், எது வந்து நமக்கு ப்ரீத் பண்ணது ஹெல்ப்பாக இருக்குது, லங்ஸ். ஸோ லங்ஸ் வந்து தான் இருக்குது, அதை டிக் பண்ணிவிட்டு லங்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. அண்ட் ஆர்கன் ரிமூவிங் வேஸ்டஸ் ஃப்ரம் அவர் பாடி, எது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற கழிவுகளை எது நீக்குதுன்னா கிட்னி தான் வந்து நீக்குது. ஸோ கிட்னி எங்கே இருக்குது, கீழே இருக்குது, அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4th ஒன் அன்பேர் அண்டு அன்ஹெல்த்தி டச், இது வந்து பேட் டச். ஸோ பேட் டச் எங்கே இருக்குது, கீழே இருக்குது, அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வி ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர் எங்கே இருக்குது, அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 86 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து 4th சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு ஹெட், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் ஆர் இன்டர்னல் ஆர்கன்ஸ், இது வந்து ஃபால்ஸ். இது என்னது எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், இதுவுமே வெளியே தானே இருக்குது. ஸோ அது வந்து ஃபால்ஸ் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் ஹார்ட் இஸ் மேட் ஆஃப் மசில்ஸ், ஹார்ட் வந்து மசில்ஸ் ஆனதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ட்ரூ. தேர்ட் ஒன் மசில்ஸ் ஆர் த சாஃப்ட் பார்ட்ஸ் தட் கவர் அவர் போன்ஸ். மசில்ஸில் நம்ம போனை வந்து கவர் பண்ணி இருக்கும். ஒரு மெதுவான ஒரு திசு மாதிரி தான் மசில்ஸ் இருக்குது. அது வந்து ட்ரூ தான். அடுத்து 4th ஒன் ப்ரஷ் யுவர் டீத் ஒன்ஸ் ஏ டே, ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் ஏ டே, மார்னிங் அண்ட் நைட். ஸோ அது வந்து என்னது நமக்கு வந்து ஃபால்ஸ். நமக்கு ஒன்ஸ் ஏ டேன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன செய்யணும், ஃபால்ஸ் போடுறோம். அடுத்து 5th ஒன் பாருங்கள், ஃபாதர் பாட்டிங் யூ ஆன் யுவர் ஹெட் இஸ் குட் டச், இது வந்து நமக்கு ட்ரூ தான். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன் டேஷ் இஸ் த கமாண்டிங் சென்டர் ஆஃப் அவர் பாடி, எது நம்மளுடைய பிரெயின் தான். செகண்ட் ஒன் ஃபுட் இஸ் கன்வெர்டட் டு எனர்ஜி இன் த டேஷ், ஆன்சர் வந்து ஸ்டொமச். அட் தேர்ட் ஒன் எவ்ரிடே வி ஷுட் ப்ரஷ் அவர் டீத் 2 times, மேலே பார்த்தோம்ல அது. அடுத்து 4th ஒன் குட் டச் இஸ் எ ஃபேர் அண்ட் ஹெல்த்தி டச். அடுத்து 5th ட்ரிங்க் எ லாட் ஆஃப் வாட்டர் எவ்ரிடே, குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் 1 or 2 சென்டென்ஸ். நேம் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு 74ல் இருக்குது. பேஜ் நம்பர் 74 எடுத்துக்கோங்க. 74 பாருங்கள். 74 ஃபாலில் லாஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆர்கன் சொல்லி கொடுத்துருக்காங்களா, நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க, குறிச்சிக்கோங்க. ஸ்டொமச், லங்ஸ் அண்டு ஹார்ட்.
அதுக்கடுத்து என்ன எழுதுனா பிரெயின் கிட்னி இதை மட்டும் எழுதிக்கோங்க. ஸ்டொமக் லங்ஸ் அண்டு ஸ்டொமக்ஸ் லங்ஸ் ஹார்ட் பிரெயின்க்கு அடுத்து அண்டு போட்டுக்கோங்க அண்டு கிட்னிஸ் அது வரைக்கும் எழுதிட்டு அடுத்து என்ன ஆர் சம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அவ்வளோதான். மேலே எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் ஆர் இருக்குது ஆர்லேருந்து குறிச்சிக்கோங்க. ஆர் அது கால்டு இருக்குது அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதிக்கோங்க சம் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின்? ஆன்சர் நமக்கு 75ல் இருக்குது. ஸோ 75 எடுத்துக்கோங்க. 75ல் பிரெயின் நமக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தேர்ட் பேரா பாருங்கள். பிரெயின் எழுதிக்கோங்க. பிரெயின் அதுக்கடுத்து இருக்கிற இந்த 2 லைன் ஃபுல்லாமே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரெயின் போட்டுட்டு பிரெயின் ஹெல்ப் அஸ் டு திங்க் அண்ட் பெர்ஃபார்ம் வேரியஸ் ஆக்ஷன்ஸ் எவ்ரி ஆக்ஷன் தட் வி டூ லைக் மூவிங் அவர் ஹேண்ட்ஸ் சிட்டிங் ஆர் வாக்கிங் இஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் பிரெயின் அது வரை குறிச்சிக்கோங்க. அந்த பிரெயின்லேருந்து அந்த அடுத்த 2 லைன் இருக்கோ அது ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. நமக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். லிஸ்ட் அவுட் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபார் ஹெல்த்தி மவுத் அண்ட் டீத். இதற்கான ஆன்சர் நமக்கு 18 பேஜ் நம்பர் 80ல் இருக்குது. 80 எடுத்துக்கோங்க. ஃபுட் ஃபார் ஹெல்த்தி மவுத் அண்ட் டீத்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் நமக்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் குறிச்சிருக்கிறத மட்டும் குறிச்சிக்கோங்க. ஃப்ரூட்ஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. ட்ரிங்க் வாட்டர் ஆர் மில்க். அடுத்து தேர்ட் ஒன் ஈட் கேண்டி கேக் அண்ட் ஐஸ்கிரீம் அஸ் லெஸ் அஸ் பாசிபிள். நான் சொன்னதை மட்டும் பாயிண்டாக போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஹவு வில் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் கிட்னி? ஆன்சர் நமக்கு 77ல் இருக்குது. 77ல் நான் எழுதியிருக்கேன். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர் டு ப்ரொடக்ட் யுவர் கிட்னிஸ் அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் டெய்லி ஃபார் யுவர் ஹார்ட். இதை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க பார்த்து எழுதிக்கோங்க. இதுதான் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். 5th கொஸ்டின் வாட் டு யூ டூ வென் சம் ஒன் டச்சஸ் யூ அண்ட் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள்? ஆன்சர் நமக்கு 83ல் இருக்குது. பேஜ் நம்பர் 83 எடுத்துக்கோங்க. 83ல் பாருங்கள் நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்களா அதில் நான் குறிச்சிருக்கேன் அதை மட்டும் குறிச்சிக்கோங்க. சே டோன்ட் டச் இன் எ லவுட் வாய்ஸ் லீவ் த ஸ்பாட் குவிக்லி. அடுத்து வந்து டெல் எல்டர்ஸ் லைக் டில் யூ கெட் ஹெல்ப். அவ்வளோதான். இதை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க குறிச்சிக்கோங்க. 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நமக்கு 7th ஒன்னில் பார்த்திங்கன்னா திங்க் அண்ட் ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அது செகண்ட் கொஸ்டின் விச் ஆர் கண்ட்ரோல்ஸ் திங்கிங் ஸ்பீக்கிங் அண்ட் லேர்னிங் ரைட் இட்ஸ் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஆன்சர் நமக்கு 75ல் இருக்குது. ஸோ 75 எடுத்துக்கோங்க. 75ல் பாருங்கள் பிரெயின் சொல்லி நமக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் லைனில் பாருங்கள் இட் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ் நேம்லி ஃபோர் பிரெயின் மிட் பிரெயின் ஹின் பிரெயின். அவ்வளோதான். இட் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ் நேம்லி ஃபோர் பிரெயின் மிட் பிரெயின் ஹின் பிரெயின். அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு லெசனுக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.